தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தாவேக அரசுக்கார திமுக இன்னும் பெருசா வெகுண்டு எழுந்திருக்காங்கல்ல, அது இப்போ சாலையில் கூட்டுற வரைக்கும் பெருசாக போயிடுச்சுங்க. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவர் அரெஸ்ட் பண்ணுற வரைக்குமே விஷயம் பெருசாக போயிடுச்சு. என்ன கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, அது சார்ந்து அந்த கைது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். தாவேக்காவோட பெரிய பலம் எது கருதப்படுது? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்த அவ்வளோ விஷயங்களை பேசினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ரேஷன்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எடுத்தாங்க, போதைப்பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தாவேக்கா அரசுக்கு நல்ல பேர் மக்கள் மத்தியில் கிடச்சிது. பரவாயில்லையே, தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதை களைய முற்படுறாங்கன்னு ஒரு பெரிய அங்கீகாரமே கிடச்சிது. ஆனால் எது தாவேக்காவுக்கு பெரிய பலமாக இருந்துச்சோ அதுவே இப்போ பலவீனமாக மாற்றப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகி, அதான் அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஒரு IPL மேட்சை பார்க்க ஸ்டேடியத்துக்கு போயிட்டு அங்கே ஏதோ நுணுக்கிறாப்பில், அந்த நுணுக்கிற பேட்டர்னை பார்க்குறப்ப இந்த கார்டு, ரூபாத்தாள் இதெல்லாம் வச்சு பல பேர் முடிவுக்கு வந்தது, எங்கள் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிறாரோ இல்லையோ செகண்டரி, ஆனால் போதைப் பொருளை எப்படி நசுக்குவாங்க, இந்த விஷயத்தை அப்படியே அங்கே பண்ணி காட்டுறாரு, அப்புறம் அந்த பழக்கம் இருந்திருக்கா, இதை பற்றிலாம் தெரியுமா அவருக்கு? இது போல் பல பேரை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் விஷயம் பெருசாக மாறவே சம்மந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் வீடியோ வெளியிட்டாங்க. ஃபேமிலியோடு சேர்த்து குழந்தைய கூட வச்சு அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தார். இது போல் குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணுங்க, அதுக்காக நசிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் அது போல் பண்ணுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த வீடியோ ஃபேக் கிடையாது, அது உண்மை தான். சம்மந்தப்பட்ட டாக்டர் கூட இதை விவரித்து சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க குழந்தைக்கு மாத்திரை, அந்த விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக இதை சும்மா விடுமா? வெயிட்டாக ஒரு விஷயம் மாட்டியிருக்கு, இதை வச்சு பெரிய அரசியலை கொண்டு போவாங்களே. என்ன ஆயிடுச்சு, மாவட்ட தலைநகரங்களில் திமுக மாணவர் அணியினர் இருக்காங்களே, அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடந்திருக்கு மாவட்ட தலைநகரங்களில். உடனடியாக இந்த அமைச்சர் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும், குழந்தைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களே இதை கைவிடணும்னு இது போல் வார்த்தைகளை முன் வச்சு எல்லா முழக்கங்களும் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படலை. அனுமதி மீறி போராட்டினா போலீஸார் ஆக்ஷன் எடுப்பாங்களே. களத்துக்கு வந்த போலீஸார்கிட்ட இந்த திமுகவினர் பயங்கரமான வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு கடத்தில் திமுக பெரிய தலைகளும் களத்துக்கு வரவே கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுச்சுங்க. இன்றைய நாளில் இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட நிகழ்வாக பதிவாயிருக்கு. ஸோ தாவேக அமைச்சர் இருக்கார்ல சரத்குமார் அவர்கள், அவர் சார்ந்த ப்ரெஷர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம முதல்ல கணிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? முந்தைய வீடியோவில் செல்வ பெருந்தகை அவர்கள் சீக்கிரமே ஒன்று காங்கிரஸ்லேருந்து அவராக வெளியே வருவார் அந்த தலைவர் பொறுப்பிலேருந்து, அப்படி இல்லையா கட்சி தலைவர் முடிவு பண்ணி அவரை வெளியே அனுப்புவாங்கன்னு. எக்ஸாக்டாக இப்போ நடந்திருக்கு. இனிமேல் தமிழக காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை கிடையாதுங்க. இப்போதைய பிரேக்கிங் நியூஸே இதுதான். ஆக்சுவலாக செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார்னாக்கா அதை மறுத்து பேசிட்டு இருந்தார்ல காங்கிரஸோட MP மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். தாவேக்காவுடனான காங்கிரஸ் கூட்டணின்றதுல ரொம்ப பிடிப்போடு நின்னார்ல, அவர் தான் இனிமேல் தமிழக காங்கிரஸோட தலைவராக செயல்பட போகிறார். இந்த முடிவு எடுத்திருக்கிறது வேணுகோபால் அவர்கள்னு நினைப்பீங்க, ஆனால் இங்கேருந்து இன்புட் அவங்க போகாமல், அவங்கக்கிட்ட இருந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு போகாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்காதுல்ல. எஸ், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. ஸோ இவர் புதிய தலைவராக மாறுறாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை சார்ந்து இது வரைக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்க பணிகள் இருக்குல்ல, அதை இந்த புதிய தலைவர்கிட்ட அவர் ஒப்படைக்கணும். யாருக்கண்டா? செல்வ பெருந்தகை அவர்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்லேருந்து வெளியேறி திமுக பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஆனால் அந்த முடிவு எடுப்பாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, எதுக்காக இப்போ தலைமை மாற்றம் அப்படின்ற கேள்வியை கேட்டிங்கன்னா இதுக்கு 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவோட ரொம்ப நெருக்கமானவர். திமுக எதனா சொன்னால் முதல்ல அவங்க கட்சியினர் ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்களோ இல்லையோ செல்வ பெருந்தகை விடுவார். இந்த நேரத்தில் திமுக சார்புன்ற நிலைப்பாடு எடுத்தால் காங்கிரஸில் இருக்க முடியாதுல்ல. அதுவும் திமுக சார்புனாலே தாவேக்கா எதிர்நிலைன்னு அர்த்தம். இப்போ தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ் வேறையா? ஸோ இது ஒரு காரணம். 2வது காரணம், நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ்க்கு அத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தோம், அவங்கள பெருசாக சோபிக்க முடியாமல் போச்சு பாருங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவாக கருதுனாங்களா காங்கிரஸ் தலைமை. இந்த 2 காரணத்தை முன் வச்சு தான் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸோட தலைவர் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், இவரை மறக்க முடியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவோட காங்கிரஸ் போயே ஆகணுன்றதில் ஒத்த காலில் நின்னார். யோசிச்சு பாருங்க, அப்படி மட்டும் காங்கிரஸ் கூட்டணியில் தாவேக்கா போட்டி போட்டிருந்தாங்கன்னா காங்கிரஸ் இப்போ ஜெயிச்சாங்களே எம்எல்ஏஸ், இதை விட ரெட்டிப்பு மடங்கு 3 மடங்கு அதிகமாக ஜெயிச்சிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சா? ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ கூட்டணி வச்சிட்டாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாப்புல,
ரொம்ப நாள் கழித்து காங்கிரஸில் புத்துணர்ச்சியாகவும் உற்சாகத்தையும் பார்க்க முடியுது. கூட்டணியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதுங்க எங்களுக்கு அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? தாவேக்காவை பயங்கரமாக உயர்த்தி பேசுகிறேன்ட்டு திமுகவை சாடி இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு மறைமுகமாக. அப்போனா திமுகவில் இருக்கும்போது அவங்க மரியாதை கிடைக்கலையா என்ன? அதான் இங்கே வார்த்தைகளாக பார்க்க முடியுது. இதாங்க அரசியல்வாதிகள். அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது தப்பாகவே பேச மாட்டாங்க. ஒன்ஸ் கூட்டணி மாறிட்டாங்க அப்படின்னா தப்பாக தான் பேசுவாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம். ஆனால் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததும் திமுக எந்த அளவுக்கு கிழிச்சிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே பாணி தான் இங்கேயும். கட்சியை பலப்படுத்த புதிய தலைவரான இந்த தாக்கூர் இருக்கார்ல, மாணிக்கம் தாக்கூர், அவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாருங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மேடையில் ஒரு விஷயத்தை அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாப்புல. என்னன்னா, தலை நிமிர்ந்து நெஞ்சு உயர்த்தி நான் அழுத்தி சொல்கிறேன். அன்னைக்கு இட் மீன்ஸ் தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியை கட்டி காத்தவன் இந்த தொல் திருமாவளவன் தான் அப்படின்னு இருக்காரு. என்ன துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முற்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும், யாருன்னு சொல்லலை. இதை யாராலும் மறுக்கவே முடியாதுன்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காப்புல. சரி ப்ரோ, அப்படின்னா திமுகவோடு விசிகா தொடர்ந்து கூட்டணியிலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை 50-50 சான்ஸ் தாங்க சொல்லுவேன். ஏன்னா விசிகாவில் இருக்க எல்லாருமே திமுக கூட்டணியோடு இருப்போன்னு அந்த நிலைப்பாட்டில் இல்லை. மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இருக்கும். இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது கிளியர் கட்டாக இங்கே புரியுது. தாவேக்கா இன்னும் கொஞ்சம் மட்டும் அவங்களோட வலையை பெருசாக வெறிச்சாங்க, விசிகா உள்ளே வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த விஷயம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியான எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஏஐல ஜென்ரேட் பண்ண இமேஜெலாம் கிடையாது. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களும் அமைச்சர் ஆனந்த் அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. சந்தித்து மரியாதை நிமித்தமாக வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கு ஆட்சி அமைக்க உதவின தோழமை கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடக்க போகுது நாளைக்கு மறுநாள். இந்த கூட்டத்துக்கு நீங்களே வாங்கினேன் அப்படின்ட்டு இவரை போய் நேரில் அழைச்சிருக்காங்க தொல் திருமாவளவன் அவர்களை. அவரே இந்த ஃபோட்டோவை பதிவேற்றமும் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்களே. ஆனால் அந்த பதிவில் எங்கேயுமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்கவே முடியல மக்களே. ஸோ இவர் கலந்துக்கிறாரா இல்லையான்றது இனிமேல் தான் தெரிய போகுது. ஒருவேளை தாவேக்கால அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பெருசாக பண்ணாதது. நாம் எதுக்காக தாவேக்கா பக்கம் போகக்கூடாது, அதிகாரம் சார்ந்த கனவு இருக்குல்ல, அது இன்னும் மெய்ப்பிக்கக்கூடாதுன்னு இவர் யோசிச்சாருன்னா தெரிஞ்சிடும் ஒரு சில நாட்கள்லேயே தாவேக்கா பக்கம் இந்த விசிகாவும் திரும்புதா இல்லையான்னு சொல்லிட்டு. தமிழகத்தில் இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்ட கூட்டணி உருவானம் எப்படிங்க இருக்கும்? இதுதான் உண்மையில் அரசியல் புரட்சியாக இருக்கும்ல. தாவேக்கா தலைமையில் காங்கிரஸ் ஏற்கனவே உள்ளே வந்தாச்சு, மதிமுக முடிஞ்சிச்சு, உள்ளே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஐயுஎம்எல், விசிகா அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியல, சிபிஐ, சிபிஎம்னு இவங்க எல்லாம் தாவேக்கா பக்கம் சாஞ்சிட்டா யோசிச்சு பாருங்கள். எலெக்ஷன் முன்னாடி நம்ம சொன்ன ஒரு விஷயம், திமுக தனிச்சு விடப்படும் கூட்டணி கட்சிகளே இல்லாமல். தாவேக்கா அடுத்த திமுகவா அரசியல் படத்தில் சொல்கிறேன், தமிழக அரசியலில் பெரிய ஒரு உருவெடுப்பான்னு சொல்லியிருந்தோம்ல, அது லிட்டரலாக பழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மெகா கூட்டணி ஒருவேளை அமைஞ்சிட்டா அடுத்து என்னங்க பெரிய கூட்டணி கருதப்படும்? யோசிச்சு பாருங்கள். திமுக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பாஜக போகிற போக்க பார்த்தா தாவேக்காவை எதிர்க்க இந்த 3 கட்சிகளும் தான் கூட்டணி வைக்கணும் போல இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கு. இதில் திமுக அதிமுக கூட்டணி வேணால் மேபி பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் கூட பாஜக சேர்றது கஷ்டம். ஆனால் அரசியல் எதுவும் நிரந்தரம் சொல்ல முடியாதுல, வெயிட் பண்ணுவோம். சிவசங்கர் அவர்கள் இவர் வைகோ அவர்கள் கூட்டணியிலேருந்து போனார் பார்த்தீங்களா, செம அப்செட் ஆகிருக்காங்க. ஆனால் அதை வார்த்தைகளில் தெரிவிக்கல அப்படின்னாலும் அவங்களோட வார்த்தை பயன்பாடுகள் இருக்குல்ல, அதை நாம் புரிஞ்சிக்க முடியுது. சிவசங்கர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க இப்போ. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, வைகோ அவர்களோட வரலாறு இருக்குல்ல, இது திமுக நல்லா தெரியும். இப்போ ஒரு கூட்டணியிலேருந்து போனது நினச்சி எல்லாம் சந்தோஷம் தான் பரதா சொல்லியிருக்காரு. ஆனால் இதான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் கூட்டணியில் இருக்கிறவருக்கு அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஓகே, அவருக்கு தைரியம் கொடுத்தது கலைஞர் தான். இந்த அரசியல் பயணத்தில் போயிட்டு விஜய் படத்துக்கு நீங்களும் விசில் அடிங்க, அண்ட் அந்த மதிமுகவினர் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களே, நீங்களும் ஃபுல்லாக வைப் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாமல் திமுகவை விமர்சிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போது நாம் எதிரியை ஒரு வேலையை கொடுத்து ரொம்ப பிஸியாக அதில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை விமர்சிக்கிறது குறைஞ்சிரும் பார்த்தீங்களா. அது போல விஷயம் அரசியல் களத்தில் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். தமிழக அரசியல் புதுசும் கிடையாது. அதே விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குற்றம்னு ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா தண்டனை கண்டிப்பாக கிடைச்சாகணும், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ சீனிவாசன் அப்படின்ற ஒரு பர்சன் நம்ம சென்னையில் இருக்க கமிஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போயிருக்காப்புல. போனவர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மேலே அரசு வேலை மோசடி புகாரை கொடுத்துருக்காருங்க. என்ன தெரியுமா விஷயமா, இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார்ல, அந்த டைமில் அந்த சீனிவாசனோட பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களாமா. அப்போ இவரே சொல்லியிருக்காராம், பயப்படாதீங்க பையனை வேலை கட்சிடும் அப்படின்னு இவரே அஷூரன்ஸ் கொடுத்துருக்காராமா. அண்ட் இவருக்கு ரொம்ப நெருக்கமான இளஞ்செழியன் அப்படின்ற ஒரு பர்சனோட வங்கி கணக்குக்கு 23 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதா புகார் கொடுத்துருக்க அவரே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காப்புல.
லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கொடுக்கறதும் தப்பு தான். ஸோ அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரா, இந்த பணம் ரிசீவ் ஆச்சுல, அதை சிவசங்கர் அவர்கள் சைட்லேருந்து உறுதிப்படுத்தினாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஆக்சுவலாக சிவசங்கர் அவர்கள் இந்த விஷயத்தில் டைரெக்டாக இன்வால்வ்னு அதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாம் சில வீடியோஸ் முன்னாடி பேசியிருந்தோம். இந்த இளஞ்செழியன் அப்படின்றவர் சிவசங்கர் அவர்கள் பேரை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கியிருக்காப்புலன்னு அவரை கைது பண்ணுற வரைக்கும் போனாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையினர். அந்த டைமில் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏங்க அதெல்லாம் யாருன்னு தெரியாதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயம் முடியலைங்க, திரும்ப கமா போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல், அசோக் நகர் போலீஸார் இருக்காங்களே, விசாரணை பண்ண ஆரம்பிச்ச அந்த விஷயத்தை அவ்வளோ ஏன் சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க சிவசங்கர் அவர்களுக்கு. அண்ட் எஃப்ஐஆரில் கூட சிவசங்கர் அவர்கள் பேர் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எவ்வளோ பெருசாக மாறிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இஷ்யூ. இதுக்கு மத்தியில் இதே நாளில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களை உள்ளடக்கின மாநாடு ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த மாநாடு ஃபுல் பிளஜாக போகுதுங்க. அரசோட திட்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பயனாளிகளை கரெக்டாக போய் அடையதா இல்லையா, இதை பற்றி முதல்வர் அவர்கள் தெளிவான ஆலோசனை மேற்கொள்கிறாங்க. அது கூடவே போதைப்பொருள் ஒழிப்பு இருக்குல்ல, இதை பற்றியும் ஃபுல்லாக ஆலோசனை மேற்கொள்கிறாங்க. இது ஆக்சுவலாக 3 அமர்வுகளாக நடக்குது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மீட்டிங்கு. இதில் கடைசி நாள் அமர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமர்வில் மட்டும் முதலமைச்சர் உரை நிகழ்த்த போகிறாரு. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குல்ல சிவசங்கர் அவர்கள் மேலே, இதில் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைனா யார் தப்பு செஞ்சுருப்பான்? கிட்டத்தட்ட 2 பேரலாக வர கொஸ்டின்ஸ் தான். உங்கள் மனசில் என்ன இருக்குது? அண்டு பேரவையில் தாவேக்காவுக்கு எதிராக உறக்க பேசினா அவங்க இது போல தான் ஆஃப் பண்ணப்படுவாங்கன்ற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் மத்தியில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.